ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி கிளியரா இருக்கா? வீடியோ கிளாரிட்டி தெளிவா இருக்கு. அதுக்கு என்ன இப்ப? உங்களை பார்க்காம ஒரு நாள் கூட இருந்ததே இல்ல. லாக்டவுனு, இனிமேல் நான் எப்படி பார்க்க போறேன்? அந்த ஒர்க்கானதுக்கு தாண்டா நான் சந்தோஷமாவே இருக்கேன். அதான் மச்சு, வீடியோ கால் பண்ணி அட்ராசிட்டி பண்ண போறேன். என்ன போன் எடுத்துட்டா? சொல்லு மச்சே. கொரோனா வந்து போய் சேர்ந்துருப்பல நினைச்சேன். மிஸ் ஆயிட்டனா? என்ன கொடுமை சார் இது. நம்ம அனிமேட் கிரியேட்டர் என்ன பண்ணிட்டு இருப்பான்? 2-3 கோடை போட்டு வச்சுட்டு அதை மூவ் பண்ணிட்டு இதுதாண்டா அனிமேஷன் நம்ம காதலியே பூவை சுத்துவான். ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, எனக்கு ஐ படத்துல, எந்திரன் படத்துல, ஏன் ஐ ரோபோட் படத்துல கூட சான்ஸ் கிடைச்சிச்சு, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு கொஞ்ச நேரம் போன் பண்ணி பேசுவோம். ஹாய் மச்சே. டேய், பப்ஜி விளையாடுறதோ போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவீங்களாடா? என்ன பப்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்களா? எங்க ஊர்ல டீ கடை கூட ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஊர்ல பப்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்களா? டேய் பூல், என்ன ஸ்விம்மிங் பூல் கூட ஓபன் பண்ணி வச்சிருக்காங்களா? பப்ஜிங்கிறது கேமுடா. என்னது இந்த நோக்கியா போன்ல பவுன்ஸ், ஸ்னேக்ஸ், கேரம் போர்டு இந்த மாதிரி வருமே, அந்த மாதிரி கேமா? யூ இடியட். அது யூடிட்ல மச்சு, 3 இடியட். நான் மச்சு ஒரு படம் பேர் கூட கரெக்டா சொல்ல மாட்டேங்கிற. கேட்டா நான் தான் எந்திரன் படத்துக்கு அனிமேட் பண்ணி கொடுத்தேன்ட்டு என் வாயிலே வட வைக்க பாப்ப. ஏய், உன்கிட்ட பேசினா எனக்கு பைக்கு முடிச்சிடும். நான் வர போன வச்சுட்டு போறேன். ஏய், கோச்சிக்காதரா. இதுக்கு மேல வீடியோ எடுத்து சொன்னேன் உனக்கு குத்தி கொலை பண்ணிடுவேன். அவ்வளவுதான், என் வேலையை பார்க்கணும். நான் வரேன், பாய். வச்சுட்டான். இப்பெல்லாம் வர வர உண்மையா சொன்னா கூட கோவம் வருது. யார சொல்லியும் குற்றம் இல்லை. 11:55 ஆயிடுச்சு, இன்னும் தூக்கம் வர மாட்டேங்குது. நமக்கு தான் 24/7 பாஷா இருக்கார்ல, அவருக்கு இப்ப கால் பண்றோம் பாருங்க, எப்படி டைம் பாஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஜியோ சிம்முக்காரன் ஃப்ரீயா சிம்மை கொடுத்தா நைட்டு 12 மணிக்கு கூட போன் பண்ணி தொந்தரவு பண்றாங்க. என்ன கட் பண்றான்? இப்படிலாம் பண்ண மாட்டானே, மறுபடியும் பண்ணுவோம். எடுத்துட்டாயா?
ஏய் என்னடா என்ன தலைவா தூங்கிட்டு இருக்கிற? நாங்கெல்லாம் இருக்கிற வரையும் உன்னை தூங்க விட்டுருவோமா? டிவில விளம்பரம் போடுற மாதிரி அடிக்கடி போன் பண்ணிட்டே இருக்க. என்ன இப்படி சொல்ற? லாக்டவுன் முடியும் இன்னும் 2 மாசம் இருக்கு, வச்சு செய்வோம். எவனுக்கு கால் பண்ணுவான்? போர் அடிக்குதுடா. சரி, தேவையே இல்லாம மொத்தம் குரூப்ல இருக்கான், அவனுக்கு கால் பண்ணுவான். டிஸ்கவுண்ட் இங்கு போகுது. சொல்றா ஹோம் ஃப்ரம் ஒர்க்கு. டேய் மாமா, நைட்டு ஃபுல்லா ஒரே கெட்ட கனவுடா. என்ன உன் ஆளை மேக்கப் எல்லாம் பார்த்துட்டியா? அப்படி வந்தா கூட பரவாயில்லையே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா கொரோனா லீவ் முடிஞ்சு ஆபீஸ் போற மாதிரிலாம் வருது மச்சான். தலை எழுத்துறா. வேலைக்கு போறதெல்லாம் கெட்ட கனவா? நீ நடத்துடா, நீ நடத்து. ஆய், சொல்றா. எப்பறம் போகுது? இங்க விடாம போய்கிட்டே இருக்குடா. என்னடா சொல்ற? என்னத்த சொல்றது? எங்க அம்மாட்ட என்னம்மா அப்படின்னு கேட்டேன். உப்புமா அப்படின்னு சொல்லிச்சு. ரொம்ப தப்புமா அப்படின்னு. அதுக்கு தினமும் உப்புமாவா செஞ்சு போட்டு லூஸ் மோஷன் போக வச்சிருச்சுடா. ஐயோ, ஏய், எனக்கு மறுபடியும் வர மாதிரி இருக்குடா, நான் போறேன். டேய் வருது, இங்கேயா போயிடாதடா, பாத்ரூம்ல போடா. ஆ, டேய் என்னடா? என்ன உள்ள கொண்டு போய் லைவ் சேட்டா? போடா, வச்சுட்டு போடா. ஆ. என்ன பாசா பாய், சொல்டா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதான் இருக்கேன். சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ணுமே. என்னடா யோசிக்கிற? பின்னால ஏதோ துண்டு மாதிரி தெரியுது. அதான் மச்சான், அப்படியே அது இல்ல. என்ன பண்ணி வச்சிருக்க? ஒரு மணி நேரம் சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கிறீங்க. உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. தீனி முட்டை. ஏண்டா பின்ன எங்க வீட்டுல எங்க அம்மா பாத்திரத்தை கழுவு, துணியை தவ அப்படின்னு சொல்றாங்க. போன் பண்ணி கேட்டா சும்மா இருக்கேன் நான் சொல்ற. அதுக்கு தான்டா செஞ்சேன். உனைய இதெல்லாம் மடிச்சுட்டு வந்து பாத்துக்கிறேன். இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்து உனைய பாத்துக்கிறேன்டா டேய். பாக்கலாம். நீ பாத்துக்கிறேன்டா டேய். நல்லா பாத்துக்கோ. மதியம் 1:30 தான் ஆகுது, இப்படி தூக்கம் வருது. சரி தூங்குவோம். என்ன வேலை வீட்டுல? வெட்டியா இருக்கணும். தூங்குறதாவது ஒரு வேலையை வச்சுட்டு தூங்குவோமே. கொசுவா? ஐயோ ஐயோப்பா, என்னடா கொசுவே கொரோனா மாதிரி இருக்குது. ஐயோப்பா, நானே பயந்துட்டேன். கொரோனா வந்து ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ட்டு. என்னடா நடக்குது நாட்டில்? கொசு கூட கொரோனா மாதிரி தெரியுதுடாடே. அப்பா சாமி, இந்த லாக்டவுன் சீக்கிரம் முடிச்சு விட்றாடா சாமி.
சும்மாவே இருக்கனால பயங்கர போர் அடிக்குது. யாருக்காவது கால் பண்ணி டார்ச்சர் பண்ணணும். பாஷா இவன் ஏன்டா கால் பண்றான்? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. மச்சி மச்சி பஸ் 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 மச்சி 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 பக்கத்துல லாரி 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 விழுந்துட்டியா? அட பாவி சண்டாளா. மச்சி அடி பலமாக்கிது படலையில. நாளைக்கு கீழே விழுந்து இடுப்பு உடைஞ்சு விட்டத்தை பார்த்துட்டு கிடக்குறேன்டா. சரி மச்சி, நீ பத்திரமா வீட்டுக்கு போ, நான் அப்புறமா கால் பண்றேன். எதுக்குடா லாரி வந்து ஏத்திட்டு போறதுக்கா? காலே பண்ணாத. ஒரே ஃப்ரெண்ட்ஸோட நினப்பாவே இருக்கு. ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசினாதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அது ஒண்ணும் இல்ல மச்சி, வீட்டுக்குள்ளேயே இருக்கானா உங்க ஞாபகமாவே இருக்குடா. அதான் மச்சி. பாஷா, நீ கேரளா போகணும்னு ஆசைப்பட்டு கூடலூர் பஸ்ல ஏறி கூடலூர் போய் இறங்கணுமே, அதெல்லாம் ஞாபகம் இருக்காடா? சதீஷ, நீ ஆசைப்பட்டு நீ பொழைக்க போன ஊருக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு உன் ரூமுக்கு வந்து தங்கி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நீ ஆசைப்பட்டேன்ட்டு அந்த சிக்கன் அந்த லாலிபப்பை சாப்பிட்டு வந்தோமே, அது ஞாபகம் இருக்காடா? சந்தோஷ, எப்போ பார்த்தாலும் பேட்டு பாலுமா சுற்றிட்டு இருப்ப. வாடா கிரிக்கெட் விளாட போகலாம், கிரிக்கெட் விளாட போகலான்ட்டு எல்லாத்தையும் கூப்பிடுவேடா. இப்போ கூப்பிட்றா, இப்போ வரோம்டா. ஆனால் முடியாதடா, என்ன பண்ணுறது? ரொம்ப கவலையாக இருக்குடா டே உங்களெல்லாம் பார்க்காம. டே மாமா, நீ ஏன் ஃபீல் பண்ணுற? நாங்கள் தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, எல்லாம் சரியா போயிடும், கவலைப்படாதடா. எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது மச்சி. இந்த லாக்டவுன் முடிஞ்சோன்னா எல்லாரும் சேர்ந்து வெளியே போகலாம், சரியா? அதுக்கு தான் மச்சி இந்த வீடியோ கான்ஃபரன்ஸே போட்டேன். இப்போ ஒரு எனர்ஜி கிடச்சிருச்சு மச்சி. இந்த லாக்டவுன் முடிஞ்சுனுமே நம்ம சேட்டைகளை ஆரம்பிக்கிறோம். போறா மச்சி ஐஃபைய. ஏய், நீ என்னடா கட் பண்றது? நான் கட் பண்ணி போறேன்டா. This is my game.